வணக்கம். இன்னைக்கு மார்ச் 16 திங்கட்கிழமை. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் நல்ல ப்ளூயிஷா இருக்குது. இந்த சென்ஸ் பாசிட்டிவா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் அப், அப்ராக்சிமேட்லி 1.1% அப்பு. ஸ்மால் கேப், மிட் கேப் நல்ல பையிங் வந்தது. இடையில ரொம்ப நெகட்டிவாக போச்சு. இப்போ as we speak, it's about 3:15 PM, minus 0.29% ஸ்மால் கேப் டவுன் அண்ட் மிட் கேப் ஒரு 0.37% டவுனு. ஸோ ரீசன்ஸ் என்ன ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டெய்லி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் த வார் அண்டு அதனால வாலட்டிலிட்டி எல்லாமே அதிகம். இடையில இது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளிக்கிழமை லாஸ்ட் ஃப்ரைடே கிட்டத்தட்ட ஒரு 23,050 ஒட்டி வந்துச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து ஒரு குட் பாயிண்ட் டு என்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருதி இருக்கலாம். அதனால வேல்யூ பையிங் எமர்ஜ் ஆகியிருக்கலாம். ஸோ ப்ராபப்ளி தட் குட் பி ஒன் ஆஃப் த டிரைவர்ஸ். ஆஸ் வி சி, மெயினாக லார்ஜ் கேப்ஸ் ரைஸ் ஆகுது. ஸோ ஈவன் தட் குட் பி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பையிங். வி ரியலி டோன்ட் நோ, அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே டேட்டா வந்துச்சுன்னா தான் தெரியும். அண்ட் லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே they might have started buying. So that is the major reason. ஸ்மால் கேப், மிட் கேப் நெகட்டிவாக இருந்தது கூட, ஐ மீன் அதிகமாக நெகட்டிவாக இருந்தது கூட இப்போ ஒரு சின்ன லெவலில் தான் நெகட்டிவில் இருக்குது. அதர் தேன் தட் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்லே ஒரு சின்ன அளவு ரிலீஃப் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ட்ராவல் பண்ணுற ஷிப்ஸை எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் நேஷன்ஸ் சேர்ந்து பாதுகாத்து வழி அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் தகவல் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் சம் ரிலீஃப். ஓகே, தெர் இஸ் அ வே அவுட் தேர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் குட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக தான் ட்ராவல் ஆகுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் அனதர் திங். அண்ட் ஒரு பாசிட்டிவ், ஜென்ரல் பாசிட்டிவ், ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி. ஸோ those are some of the reasons generally. அதுதான் மேஜர் ரீசன்ஸ் அதுதான். ஸோ வேல்யூ பையிங் ரெண்டு ஐட்டம் சொல்லணும்னா, ஜியோ பொலிட்டிக்கல் ரிலீஃபு அண்ட் வேல்யூ பையிங் ரொம்ப லோ லெவலில் வரையில் ஓகே இட்ஸ் வெரி அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், and others, they might have started buying, or even foreign institutional investors, we really don't know. ஸோ அதனால் லார்ஜ் கேப்ஸ் there is good recovery today. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.1% அளவுக்கு ஆயிருக்கு. let us see இந்த வாரம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் having said that, ஒரு longer run, this is a good market to be in, and continue with your investments in SIP, equity mutual fundsல, and dips you also buy. நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.